அஞ்சா தாயம் விழுந்தாதான் ஆட்டம். ம் நீ எடுத்து போட அண்ணே. பாப்பா போட்டும், அதுக்கப்புறம் நான் பாருக்கும் சேர்த்து அடிக்கிறேன். இல்ல அண்ணே, நீங்க 3 பேரும் விளையாடுங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன். இல்ல குட்டிமா, உனக்கும் சேர்த்து நான் தாயம் உருட்டுறேன். ம் அந்த பாப்பாக்கும் 5 தான். எனக்காவது தாயம் விழுதா பாப்போம். இந்த பாரு, நீ கேட்டது. எல்லாரும் சாப்பிட்டு விளையாடுங்க. ஆமாத்தா, இங்க கொண்டு வந்து கொடு. இவ ஒருத்தி. இந்தா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு. நீயே உட்காந்து அமுக்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். தாயம் உருட்டு அண்ணே. இரு குட்டிமா. அமத்தா, நீ வரையா விளையாட்டுக்கு? அது ஒண்ணுதான் பாக்கி. காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. போடா அந்தால. ஐயோ அமத்தா, ரொம்பத்தா பண்ணாத, வா. நான்லாம் வரல, நீங்க விளையாடுங்க. ரேகா, அப்பத்தா, அக்கா கிட்ட கொடுத்துருக்கேன்னு சாப்பிடாம இருக்காத என்ன? அந்த பாப்பாக்கு எடுத்து கொடுத்துட்டு நீ சாப்பிடு. ம் உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லி செஞ்சு தரேன். இல்ல அம்மத்தா, எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த அம்னிக்கு பூவே உன்னதான். எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. எதனால கூச்சப்படாம கேளு சாமி. இது உன்ற வீடு மாதிரிதான் என்ன? ம் சரிங்கம்மா. ஏ கிளவி, என்னடா உனக்கு என்ன வேணும்? உட்காரு விளையாடலாம். ஆட போடா. ரொம்பத்தா பிள்ளைக்காத, என்ன முடி மட்டும் தானே நரைச்சிருச்சு, மற்றபடி நல்லா தானே இருக்கேன். உட்காரு விளையாடலாம். ஏன் முடி நரைக்காம இருந்தா? அதுக்குன்னு பாண்டியராஜன் சார் படத்துல வர மாதிரி உன்னையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. விட்டா நீ அதையும் பண்ணுவேன், அதுக்கு மேலையும் பண்ணுவேன். பண்ணிட்டா போச்சு. இப்ப என்ன? உட்காரு. போதுமா? பாருக்கு பொதுவா ஆடு. டேய், என்ன காலம் போன கடைசியில பேர பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றுவி என்ன? உனக்கு எங்கூட தான் தாயம் விளையாடணும்னு ஆசையாக்கு. பின் என்ன உலக அழகி கூட விளையாட முடியும்? உட்காருவியா வாய் பேசிக்கிட்டு? 7 கழுத வயசாச்சு. ஒண்ணுக்கு 5 பேரம் பேத்திக்கோ. ஒன்னாவது கல்யாணம் பண்ணி குழு பேரம் பேத்திகளை கையில கொடுக்குத. அதை விட்டுட்டு இவன் இப்பதான் ஸ்கூல் பையன் மாதிரி தாயம் விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கிழவி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியுமா அம்மா? நான் அப்படி இருக்கிறது உனக்கு கொஞ்சமும் பொறுக்காதே. போறான் பிடிச்சவ. இதை யாரா உங்ககிட்ட சொன்னது? உன் புருஷன் கிருஷ்ணன். இது மட்டும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ண பின்னாடிதான் தலையில இந்த முடியெல்லாம் கொட்டி போச்சான். அடிக்கடி தலைவலிச்சுதான், கண்ணாடி போட்டாராம். நீ சமைக்கிறது எதுவும் நல்லாவே இருக்காதாமாவே. உப்பு காரம் அவருக்கு எச்சு கம்மியா போட்டு வச்சிருவியா, அதனால ப்ரெஷர் எகிரிச்சான். அல்சர் வந்துச்சான். ஹாஸ்பிட்டல்னா என்னன்னே தெரியாதவர் நீ கல்யாணம் வந்த பின்னாடிதான் ஹாஸ்பிட்டலே கதின்னு இருக்க ஆரம்பிச்சாராமாவே. மாமியார் கூட என்ன நேரம் டாமச்சேரி மாதிரி சண்டை போட்டே இருப்பியாமாவே. கிருஷ்ணனா நீ நிம்மதியா இருக்கவே விட மாட்டியான். அம்மா ஒரு பக்கம், அக்கா தங்கச்சிக்கு ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம். ஐயோ மண்டைய பிச்சுக்கிட்டு எவ்வளவோ நான் ரோட்ல படுத்திருக்கேன்டா அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொன்னா அந்த கிழமை? ஒரு நாள் வீட்டுல நிம்மதியா இருந்தான். சும்மா அவுட்டிங் கூட்டிட்டு போங்க சொல்லுவியான். கூட்டிட்டு போனா துணிமணியா அது இதுன்னு வாங்குவியான். பீரோவை நீயே நிறைச்சு வச்சிருவியான். அவர் துணி வைக்க இடமே இருக்காதான். பர்ஸ ஃபுல்லா காலி பண்ணிருவியாமாவே. குட்டிமா, அண்ணா இதான் சாக்கிடு. தாத்தா சொல்லாத எல்லாம் சொன்னதா சொல்லி பாட்டி நல்லா ஏத்தி விடுறான். ஆமாக்கா, நல்ல வேலை தாத்தா இப்ப இல்லைன்னா ஜோலி முடிஞ்சுக்கா. அப்பெல்லாம் நீ தொண்ணு பேசிட்டே இருப்பியாமா கிளவி. சினிமா கூட்டிட்டு போங்க, ஊருக்கு கூட்டிட்டு போங்க, அங்க கூட்டிட்டு போங்க, எங்க கூட்டிட்டு போங்கன்னு நச்ச இருப்பியான். நீ பயங்கரமா நடிப்பியாமாவே. நான் இருந்தா ஒன்னும் இல்லாத விஷயத்தையெல்லாம் பெருசு பண்ணுவா. நான் இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவா அப்படி சொன்னாரு. என்ன கிளவி, தாத்தாக்கு தெரியாம காசெல்லாம் வச்சிருப்பியாமா நீ? கிருஷ்ணா வேற எந்த பொண்ணையும் பாத்துடக்கூடாதுன்னு தாத்தா பின்னாடியே சுத்துவியாமா நீ? அவ்வளோ பொசிசிவா நீ? இன்னும் சொல்லடா, வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான் அந்த கிழமை உன்கிட்ட? இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்குள்ள ரகசியம். எல்லாத்தையுமேவா உங்ககிட்ட சொல்லிட முடியும்? என்னடா, என்ன பெரிய ரகசியம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஓ, அதனாலதான் சாரு கல்யாணம் பண்ணாம இருக்கீங்களோ? ஆமா பின்ன, நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு நாளும் நீங்க படக்கூடாதுடா அப்படி சொல்லியிருக்காரு. அந்த கிழமை. அச்சோ கிளவி, கோபப்படாத. கிருஷ்ணன் வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டாரு. அதான், அதனாலதான் நீ அவர் சொல்லாத எல்லாம் சொன்னதான் நீ பிடிக்கிட்டு இருக்கேன்னு. அடேங்க அப்பா, கிளவி கண்டுபிடிச்சிட்டியே.
ஆமாண்டா, பின்ன என் புருஷன் என்ன குறை சொல்லணும்னா அதை என்கிட்ட தான் சொல்லுவான், அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டான் என்ன. பாரா, கிழவன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, இனி நீ அந்த கிழவனை விட்டு தரையா? என்னோட புருஷனை நான் ஏன்டா விட்டு தர போறேன்? 1000 இருந்தாலும் அடிச்சாலும் முடிச்சாலும் புருஷனுக்கு பொண்டாட்டி தான், பொண்டாட்டிக்கு புருஷன் தான். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அதான் கல்யாணத்தை பண்ணுடா, நான் கேக்குறியா நீ? ஐயோ, மறுபடியும் அங்க சுத்தி இங்க சுத்தி இதுலயே வந்து நிக்கிறியா? ஏன் கிழவி, நீ ஏன் எந்திரிச்சதும் மேக்கப் போடாம இருக்க மாட்டேன் இதுல? நான் எங்கடா மேக்கப் போட்டேன்? நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வெறும் கண்மை மட்டும்தான் போடுவேன், தெரிஞ்சுக்கோ. ஏன் குட்டிமா, கண்மை மேக்கப் இல்லையா? உங்க 2 பேத்து சண்டையில என்னையே என்ன இழுக்கிற? அதானே, பாத்தியா? உன் தங்கச்சிங்க தான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். இதே உன் மஞ்சாதியா இருந்தா கண்டிப்பா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாடா. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு. ஆட நீ வேற ஏன் கிளவி, உலக அழகியிலேருந்து தெரு அழகி வரைக்கும் என்ன கியூ கட்டி லைன்ல நிக்கிற மாதிரி எல்லாம் பேசுற? ஏன்டா காலேஜ் கீலேஜ் எல்லாம் படிச்சியா, ஆபீஸ் போற? அதுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண தெரியலையேடா உனக்கு. மானம் போச்சு. கிளவி இப்படி மானத்தை வாங்கிட்டியே. ஆமா, பெருசா மானத்தை வாங்கிட்டாங்க. உனக்கு என்னடா குறைச்சலு? அதான் ஏன் கிட்ட கேட்டா? ஆட போட கூறு கெட்டவனே. என்ன கிளவி, இப்போ உனக்கு என்ன, வந்ததுல இருந்து வந்துட்டே இருக்க? ஆமா, இவனை வையறாங்க. உனக்கு என்ன இப்போ, கொழுப்பேரம்பேத்திய பார்க்கணுமா? டிரைவர் கிட்ட சொல்றேன், எந்தெந்த அன்பு இல்லம் போகணுமோ போயிட்டு வா. நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, போய் யாரை வேணுமோ எடுத்து கொஞ்சி. அப்புறம் உன் வயசு ஆளுகளோட கடலை போடணுமா? நல்ல முதியோர் இல்லமா போ. உன் வயசு ஆளுங்க நிறைய இருப்பாங்க, போய் வாய் வலிக்கிற வரைக்கும் நியாயம் பேசிட்டு வா. இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஏன் காதுல ரத்தம் வலிகிற அளவுக்கு வையாத என்ன சும்மா. ஏண்டா 1000 பேர் இருந்தாலும் அவன் ரத்தம் மாதிரி வருமாடா? உன் ரத்தம் தானே வேணும், கத்தி எடுத்து கீச்சிக்கோ, ரத்தம் வரும் பாத்துக்கோ. இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நாய் கூட உனக்கு திரும்பி பார்க்காது. ஆமா, நான் எதுக்கு என்ன திரும்பி பார்க்கணும்? அது என்ன எனக்கு? விட்டா நீ அதைத்தான் கல்யாணம் பண்ணிப்ப போல இருக்கு. ஐயோ பாவம் அண்ணே, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. என்ன சும்மா பல்ல காட்டிக்கிட்டு? இந்த கிழவி, நான் என்ன பல்லா விளக்கியோட சொன்னேன்? ஏன் பல்ல நான் காட்டினேன், இஷ்டம் வந்தா பாரு, இல்லையா விடு. நீ அண்ணன் கூட தானே பேசிட்டு இருந்த, இப்ப ஏன் கூட வந்து தொங்குற? பேசுவிடி பேசுவ, அதான் வாயில போட்டு அரைக்கிறதுக்கு செஞ்சு கொடுத்தாச்சுல்ல, பேசாம அரைச்சிட்டுரு. நீங்களாம் ஒழுங்கா காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் இவனுங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். அதை விட்டுட்டு ஸ்கூல் படிக்கும்போது விளையாட வேண்டியதெல்லாம் இப்போ உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாளுங்க. இப்ப என்ன, உனக்கு கல்யாணம் தானே பண்ணணும். அண்ணே, நாளைக்கே நீ ஒரு மாப்பிள்ளை பாரு, இந்த கிழவியை எனக்கு பதிலாக கூட்டிட்டு போய் உட்கார வை அண்ணே. என்னடா? ஐயோ கிழவி, நீ ஒன்றும் பயப்படாத. இப்பெல்லாம் எவ்வளவோ காஸ்மெட்டிக்ஸ் வந்துருச்சு. பார்வை விட உன்னை எவ்வளோ அழகா காட்டுவாங்க தெரியுமா? அவ்வளோ சூப்பரா மேக்கப் பண்ணி சூப்பர் பிரைடா ரெடி ஆயிடுவ நீ. என்ன, நாளைக்கே மாப்பிள்ளை பார்த்துடலாமா? சொல்லாத அண்ணே, செய். சும்மா கல்யாணம்ட்டு நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் செஞ்சாலும் செய்வான். கிழவி, என்னனாலும் என்னடா உனக்கு என்ன? இல்ல, எல்லா பொருத்தமும் சரியா இருந்து 2 பேத்துக்குள்ளேயும் புரிதல் நல்லா இருந்தும் எவ்வளவோ பேர் லைஃபே போர் அடிச்சு போய் டைவர்ஸ் வாங்குறாங்க. ஆனா நீ எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தாத்தா கூட சண்டை போட்டுட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம ஒன்னா வாழ்ந்து சாதிச்சு கட்டிட்ட பத்தியா? அதான் நீ என்ன பண்ண போறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் நான் மண்டையை போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணு. என்னமோ இவன் நாளைக்கே போய் சேர்ற மாதிரிதான் நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் போய் சேர்ந்துட மாட்டேன்டி. என் கொள்ளுப்பேரம்பேத்தி கல்யாணத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போய் சேருவேன். ஆமா தாயே, உனக்கு என்ன மகராச மாதிரி பிள்ளை சம்பாதிச்சு போட்டா, அன்னலட்சுமி மாதிரி மருமகா ஆக்கி போட்டா, நல்லா கம்பு சோளம் வரகு ராகின்னு சாப்பிட்டுப்பட்டு ஹெல்த்தியா இருக்கிறீல்ல, எத்தனை வருஷம் வேணாலும் இரு, யாரு வேண்டானா, ஆனா எங்க கழுத்தை இருக்காத. அப்போ யாருக்கிட்டையும் நான் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறீங்க, அப்படித்தானே? அட கூறுகட்ட கிளவி, அது புரியறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எங்க 2 பேர்த்து இந்த வரத்து வாடுறியே, இதோ இங்க உட்கார்ந்துருக்கேன் உன சின்ன குட்டி கடைக்குட்டி, அத கேக்குறது. சிவா பாரு, குட்டிமா சாரிடா. வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற
இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் சிவா வரத்தான் போறாரு. என் பேத்திய கூட்டிட்டு போகத்தாண்டி போறாரு. நான் என்னமோ புறம் பிடிச்சிட்டு பேசுற மாதிரி இல்ல கிழவி நீ பேசுற. வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். குட்டிமாவும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவா. முதல்ல மூத்தவங்க நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாதானே அவங்களுக்கு பண்ணி வைக்க முடியும். எங்களையும் இந்த வாங்குறியே. ஏன் மூத்ததுக்கு 2 இருக்கே, அதுக்குள்ள போய் தாலியா இருக்க வேண்டியதானே. எங்களை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு வரட்டும், அவன் வரட்டும், நான் பேசுறேன். ஆஹா, அண்ணனை கண்டா அப்படியே ஆஃப் ஆயிருவேன் நீ. ஆமா ஆமா, உங்க அண்ணன் பெரிய கடவுட்காச்சேன் பார்த்து நான் பயந்து நடுங்கிறேன் பாரு. ஏ கிழவி, எவடி அவோ? என்னடி வந்தது வராதுமா உனக்கு? செல்ல பேத்திக்கு மட்டும் தேங்காய் பருப்பி செஞ்சு கொடுத்துருக்க, எனக்கு எங்க? வந்ததும் வராதுமா புறான் பிடிச்சிட்டு திங்கிறதுக்கு சண்டையா? கிளவி, இந்த நீயும் தேங்காய் பருப்பியும் இந்தா போய் எங்கனாலும் வச்சு தின்னு, நல்லா கொட்டிக்கோ. எனக்கு ஒன்றும் அடுத்தவங்க போடுற பிச்சையெல்லாம் வேண்டாம். என்ன, எனக்கு வேற புதுசா செஞ்சு கொடு. உன்ற கையுக்கும் காலுக்கு என்ன கேடோ? உனக்கு தேவைன்னா நீயே செஞ்சு திங்க வேண்டியது தானே. ஏன் அருவி கெட்டவளே? அக்கா, இப்ப எதுக்கு அவங்கள அடிச்ச? எல்லாம் கொழுப்பு திமிரு வேணுட்டே பண்றது. பார்த்தா வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன ஏய், என்னடா? அதான் கேக்குறோம்ல, இப்ப எதுக்கு நீ அவங்கள அடிச்சா? தண்டச்சோறு மொத்தச்சோறு தின்னுட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கா, கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா? வார்த்தைகளை அளந்து பேசு பரமோ. நீ அவங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறியே, முதல்ல உனக்கு இருக்கா? அவங்கள அடிக்கிற உரிமை உனக்கு இருக்கா? முதல்ல வழியில உட்காந்துருக்கால, அறிவில்ல. வழி விடுங்கன்னு சொன்னா நகர்ந்து உட்கார போறாங்க. அதான் சொல்றேன்ல, உடம்பெல்லாம் கொழுப்பு திமிரு கூடி போச்சுன்னு. பார்த்தா விட்டு அரைஞ்சன்னு வச்சுக்க, செவிலு பேந்துரும். என்ன நீ வர வர பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசி பழகுற? அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை தேவை கிடக்கு? அல்ல, அந்த பொண்ணுகிட்டயும் பார்த்தா கிட்டயும் மன்னிப்பு கேளு. என்ன? அதெல்லாம் முடியாது. என்ன வேணா பேசிட்டு போ, கூட பிறந்து வளர்ந்த பிறப்பு எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. எதுக்கு தேவையில்லாம அடிக்கிற? நீ வாயில சொல்ல வேண்டியது தானே. ஆறு இல்லாத அன்னக்காவடி ஓசி சொத்து கொண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அவகிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. பரமு, உங்க மாமா வெளியூருக்கு போயிருக்கான்னு நீ ரொம்ப ஆடிட்டு இருக்காத. என்ன இல்லனா மாமா இருந்தா மட்டும் என்ன பண்ணி கிழிச்சிருவாரு. எவ்வளோ ஒருத்திக்காக என்னையே அடிச்சிட்டீங்கள? ஏன்டா ஒரு அடியோட நிறுத்திட்ட? படிச்சிருக்கிய, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா உனக்கு நடத்தில? கேரக்டர் இஸ் லாஸ், எவ்ரி திங் இஸ் லாஸ். நல்ல குணம்னு சொல்லிக்க உங்ககிட்ட ஒரு குணம் கூட கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே உனக்கு எதிராக தான் இருக்கும். அப்போ நீயும் அனாதை தானே. மாமா பார்த்து நம்மளுக்கு படி அளக்கலன்னா நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவோ மாட்டோம், படித்து இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கவோ மாட்டோம். நீ மாமாவையே எடுத்துரிஞ்சு பேசுகிற, அதுவும் அவர் வீட்டில் நின்றுட்டே அவர் சொத்தை தின்னுட்டே. உனக்கு அந்த பொண்ணு எவ்வளவோ பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோ. நீ கேட்ட கேட்டுக்கு உன்னோட யோகியதைக்கு நீ அடுத்தவங்கள பேசலாமா? உன்னோட மனசையே சுத்தமாக வச்சுக்க தெரியாத உனக்கு அடுத்தவங்களை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை. தரங்கெட்டவளை. அப்போ கூட உனக்கு வாய் குறையாதுல்ல. நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஃப்ரெண்டு கிடையாது. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. ஸ்கூல்மேட், காலேஜ் மேட், நெய்பர்ஹுட், கொலீக், இவங்க எல்லாருமே எங்கே எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும். உண்மையான ஃப்ரெண்டுனா இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. நமக்காக என்ன வேணாலும் செய்ய துணிவாக இருப்பாங்க. நம்ம தப்பான வழியில் போகும்போது உயிரை கொடுத்தாவது நம்மளை சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவோ படி மேல் உயர்ந்தவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு ரேகாக்கும் சிவாக்கும் உள்ளது. இங்கே ஆட்சி அதிகாரம் பண்ணுறதுக்கெல்லாம் மாமா அத்தையை விட சிவாக்கும் ரேகாக்கும் தான் உரிமை அதிகமாக இருக்குது. ரேகா பார்த்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னால் நம்ம மட்டும் இல்லை, மாமா அத்தையும் தான் வெளியே போய் ஆகணும். இல்லை, தெரியாம தான் நான் கேட்குறேன். இப்படி அடிச்சியே அந்த பொண்ணை தொடரக்கும் கூட உனக்கெல்லாம் தகுதி இல்லை. அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு. அவங்க 3 பேர்த்துக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல குணம் என்கிட்ட இருக்கு, நான் நல்லவதான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீ திரும்பி பார்க்க தைரியம் இல்லைல்ல. நீ அப்படி சொல்ல முடியாது. நீ அடிச்சும் அந்த பொண்ணு பொறுமையாக தான் இருக்கு. ரேகா முன்னாடியே நீ அவள் ஃப்ரெண்டை அடிச்சிருக்கேன், அப்படி இருந்தும் ரேகாவும் பொறுமையாக தான் இருக்கா. எல்லாம் அவங்க பொறுத்து போகிறாங்கிறதுக்காக ஏறி உட்காந்து மிதிக்கலான்னு நினைக்காத. என்ன, உன்னோட கர்மம் முடிச்ச எண்ணம் என்னன்னு எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. நடக்க நானோ இல்லை சத்யன் சாரோ விட மாட்டோம். ரைட்டு, அப்பா அண்ணனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் யார் சொல்லிப்பா? போயும் அவளுக்காக கூட பிறந்தவளையே இப்படி அடிச்சுட்டு என்ன பேச்சு பேசுகிற பார்மோனி? நானும் உன்னை லேசுப்பட நினச்சிட்டேன். சரியான சாமர்த்தியசாலிதாமா நீயும்? இல்லை, நானும் தெரியாம தான் கேட்குறேன்.
என் ரெண்டு அண்ணனுங்கள எந்த அண்ணன் நீ வளைச்சு போட்டிருக்க? யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? அக்கா, என் அண்ணன் நீ எப்பவும் என் கூடயே தானே இருக்கேன். அப்போ இந்த பொண்ணு பார்த்தாவா கல்யாணம் பண்ணிக்க போதா இல்ல? இருக்கிற கோவத்துல அவன் உன்னை என்ன பண்ணுவானே எனக்கு தெரியாது. என்ன பண்ணாலும் நான் ஏன்னு கூட கேட்க மாட்டேன். கிளவி, நீ பார்த்துட்டே உட்காந்துருக்க. உன் பேத்திக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருக்கா? அவளுக்கு அதெல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க தான் வைத்தியம் பார்க்காம உட்காந்துருக்கீங்க. ஓ, அப்ப அதனால தான் நான் என்ன பேசினாலும் எல்லாரும் அமைதியா பொறுமையா இருக்கீங்களா? அப்ப நான் நிஜமாவே பைத்தியமா? நடிக்காத, அப்படியே நடிக்காத. என்ன சத்தியமா முடியல. சை, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமேன்னு விளையாடலான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்தேன். என் தலை எழுத்து தாயம் உருட்டுறக்கு பதிலா அத்தை பூஜை ரூமில் சாமியாக நினச்சி கும்பிட்றேன். உலக்கையும் அருவாளையும் எடுத்துகிட்டு வந்து சில பேர்த்தோட தலையை உருட்டிடலாம் போல இருக்கு. அதையும் சொல்கிறேன், செஞ்சுட்டு போக வேண்டியதானே. என்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்கேன்னு யோசிக்கிறேன். என்னை பத்தி என்ன நீ யோசிக்க வேண்டாம் அண்ணே. என்ன ஆனாலும் அண்ணனும் மாமாவும் பார்த்துப்பாங்க தான். இருந்தாலும் ஒரு கொலகாரம் தங்கச்சியை கட்டிக்க யார் முன் வருவாங்க சொல்லு? அதுக்காக தான் யோசிக்கிறேன். ஓ, போய் இவளுக்கொசரம் என்ன கொல்ற அளவுக்கு பார்த்தா துணிஞ்சிட்டான். பாரு ரேகா மட்டும் இல்ல, பரமு பார்த்தாவையும் கூட விட்டு வைக்க கூடாது. ஆனா நம்ம என்ன பிளான் போட்டு பண்ணாலும் இந்த ஐஜி ஒன்றும் இல்லாத தவிடுபடி பண்ணி விட்டுறானே. எல்லாரும் இருந்தும் அவங்க மனசுல உண்மையான அன்பில்லாதாட்டி நான் யார் முன்னாடி இவங்கெல்லாம் எனக்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கேனே. நீ நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்தா யாரோட சுயரூபமும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல, நீ எனக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த பாடங்களை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே முடியாது. என் மனசுல நீங்க இடம் பிடிச்ச உன்னை நினைச்சதும் நீங்கிட முடியுமா இல்ல நீக்கிட முடியுமா? நீ இருந்த இடத்துல தடம் பதிச்சிருக்க. இது எனக்கான இடணும், இது எனக்கு மட்டுமான இடணும். உன்னை மறந்துட்டு நான் வேற ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிப்பேன் மட்டும் நீ நினைச்சிடாத. அப்படி ஒன்று என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அதே சமயம் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பண்ண துரோகத்தை நான் மறந்துட்டு மறுபடியும் உன்னை ஏத்துப்பேன்னு நினைக்காத. அதுவும் நடக்காது. என்னோட ட்ரஸ்ட், லவ் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு இதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் உன்னை மட்டும் இல்லை, யாரையும் நம்பி ஏமாற மனசளவுலையும் உணமளவுலையும் எனக்கு தெம்பில்லை. அதுக்காக நான் உன்னை வெறுக்கவெல்லாம் இல்லை. உன் மேலே எனக்கு எந்தவித கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்லை. ஆனாலும் நீ எனக்கு வேண்டாம். அதிகபட்சமாக எல்லாருக்கும் இப்போ தேவைப்படுறதெல்லாம் சாஞ்சுக்குள்ள ஒரு தோல். அந்த தோல் என்றைக்குமே உன்னுடையது மட்டுமா தான் இருக்கணும். அது என்னோட வாழ்க்கையில முடிஞ்சிடுச்சு. இன்னொரு தோல் பற்றி தான் என்னுடைய நாட்டில் நான் நகர்த்தணும் அப்படின்னா அப்படி என்றைக்கும் எனக்கு தேவையே இல்லை. அது எனக்கு அவ்வளோ ஈஸியானதும் இல்லை. இந்த மாய உலகத்துல மயங்கி அப்படி ஒன்றை தேடிக்க எனக்கு மனமும் இல்லை. ஈசனின் வாழ்க்கையை போல் என் வாழ்க்கை இல்லையே. இருந்திருந்தால் நான் ஒரே நாளில் இருந்திருப்பேன். இப்படி ஒவ்வொரு நாளும் இறந்திருக்க மாட்டேன். இவன் என்ன எப்போ பாரு ஏதாவது யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்பா கிட்ட இதை பற்றி பேசுவோம் தானே. இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி இவளை இங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சாரு. இவளோட ஃபேமிலி பற்றி கூட நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. என்ன கேட்டாலும் வாங்கி திறக்க மாட்டா. இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா கஷ்டமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எப்படி தான் சரி பண்ண? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இவகிட்ட எப்படியாவது பேச ட்ரை பண்ணோம். நேற்று அக்கானால எல்லாருக்குமே பயங்கர சங்கடம். தரமும் இல்லை பார்த்தா யாரோ ஒருத்தர் கையால் தான் இவளுக்கு வாழ்க்கைன்னு விதி இருந்தா அதுவே நடக்கட்டும். அப்பா பேச்சுக்கு எப்படியும் அவங்க 2 பேரும் மறு பேச்சு பேச போகிறதில்ல. இவளும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பரமு அக்கானால எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். என்னோடய ஃப்ரெண்டை என் குழந்தை போல் நான் கூடவே வச்சு பார்த்துக்கணும். கடவுளே, அவளுக்கு எல்லா வகையிலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தான். பூமாரி, கிளம்பலாமா? போகலாம். ஏன் சிவா, தெரிஞ்சுதான் நிற்கிறியா இல்ல? டைம் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயர் வரட்டும், ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு கிளம்பலாம். இவனை எப்படி ஒரு கம்பெனிக்கு எம்டியா போட்டான் அந்த சசி? நான் ஒன்று கேட்குறேன், அவன் ஒன்று பதில் சொல்கிறான். சிவா, பூ வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கு பூ வாங்கி கொடுத்தா வேலை கிடைக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான். அது சரி, அதான் எந்த லட்சுமிக்கு? கோயிலில் இருக்கிற லட்சுமிக்கு தான். அதான் எந்த லட்சுமிக்கு?
அதான் கோயில் இருக்கிற லட்சுமிக்குடா. இவன் என்ன, இவனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு டென்ஷன்லயே இருக்கானோ? சார், உங்க டென்ஷன் எல்லாம் குறைய கொஞ்சம் உங்க பக்கத்துல திரும்பி பாருங்க. பட்டு, ரேகா ரேகா எப்படா என் பக்கத்துல வந்து நின்னா? ஹலோ, அவங்க தான் முதல்ல உள்ள நிக்கிறாங்க, நீ தான் அவ பக்கத்துல வந்து நின்றுருக்க. ஓ, நீ சொன்ன பின்னாடி தான் நான் பார்த்தேன். சரி, நான் வெளியே வெயிட் பண்ணவா? ம், இது ஐயர் வரட்டும், சாமி கும்பிட்டு போகலாம். அந்த பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வாடா. இன்னும் அவளுக்கு நான் தான் சிவான்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, நானே பேசினாலும் அவள் பேச மாட்டா. என்ன நேரில் பார்த்தாலுமே அவள் காணல் நீருன்னு நினைக்கிறாளா இல்லை கணவன் நினைக்கிறாளா, அது அவளுக்கு தான் தெரியும். அப்போ வேலை கிடைக்கட்டும்டா, நான் தான் சிவன், அதுக்கப்புறம் சொல்வோம். சசிய நினைச்சாதான்டா பயமா இருக்கு. நீ அவகிட்ட சொல்றதுக்குள்ள இவன் ஏதாவது பண்ணிட்டானா? கோயிலுக்குள்ளே நிற்கிறேன்டா, தயவு செஞ்சு அவனை பற்றி பேசாத. சரி. அடியே நேராக நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, வக்கனையா பாக்குற, வம்புகளை கூட்டுற, சர்க்கரைய சாதம் போல ஊட்டுற, என்ன நீ ஏனி மேல ஏத்துற ஏத்துற, அடியே நேராக நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, இதுவரை இப்படி இல்ல, கொடுக்கற ரொம்பவும் தொலை, எதுக்கு நீ பிறந்த தெரியல, எதுக்கு நீ வளர்ந்த புரியல, பொதுவா உன்னை எண்ணி போகுது என் ஆவி, துணையா நீ இல்லைனா கட்டிடுவேன் காவி. வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயத்துல மெண்டல் கிண்டல் ஆயிட்டானோ? பென்ஸ், என்ன? வாடா. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். மறுபடியும் காலேஜ் படிக்க போறியா என்ன? இருக்க 2 டிகிரியே தட்டு தடு மாதிரி 1008 ஸ்பான்சர்ல படிச்சது, இதுல அடுத்த டிகிரி வேறயா? ஏன் உனக்கு இந்த கொலவெறி? இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? ஒருவேளை நம்மளுக்கு செகண்ட் டிகிரிக்கு அட்மிஷன் போட போறானோ? டேய், ஃபர்ஸ்ட் டிகிரியே தட்டு தடு மாதிரி அரியர்ஸ் எல்லாம் வச்சு தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுல செகண்ட் டிகிரி கண்டிப்பா என்னால முடியாது. யாருக்கும் அட்மிஷன் எல்லாம் போட வரல, வாயேன். அப்படின்னா ரேகா இங்கதான் வேலை செய்யறாளா? அவளை பார்க்க தான் வந்திருக்கியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன சந்தேக பேர் வழியா அவ எங்க போறா என்ன பண்றான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க? நம்பிக்கை இல்லாமையா இவ்வளவு தூரம் நான் காதலிக்கிறேன்? அதைத்தானே கேட்க வந்தேன். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? இல்ல, நீயே சொல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? காலேஜோட டீனை பார்க்க தான் வந்திருக்கோம், வா. அப்படின்னா உனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கா சிவா? ஐயோ, இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னாதான் வருவியா? இல்ல, கோயில்ல வேலை கிடைக்கணும்னு. வாயேண்டா. சரி, நீ எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லவே வேண்டாம், ஆனா அப்படி மட்டும் பார்க்காத, பயமா இருக்கு. வாடா. என்ன செய்ய காத்திருக்கானோ? எவ்வளோ நேரம் தான் மண்டைக்காயும் உட்காரது? இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கானே தெரியலையே, சொல்லவும் மாட்டேங்கிறான். தலை ஏன் வலிக்குது? ரேகா, என் பட்டுமா, காலையிலேயே உன்னோட தரிசனம், எனக்கு இங்கே பாசிட்டிவாக பதில் கிடைக்கணும். நான் நினச்சது இங்கே நடக்கும்லடா, நான் எதிர்பார்க்குறது கிடைக்கும்ல, கிடைக்கணும் குட்டிமா.